Welcome students, in the video unit 1 lithosphere 1 endogenetic process. இது வந்து புவி அதாவது நிலக்கோளம் புவியாக செயல்பாடுகள். இதான் நம்முடைய பாடம். இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Choose the correct answer. Dash is a rigid outer layer of the earth. அதாவது புவியின் மேலுள்ள அடுக்கு, கடினமான அடுக்கு எது அப்படின்னா வந்து crust, புவி மேலோடு. சியை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். Next, second, dash layer is made up of liquid iron. அதாவது புவியில் உள்ள உருகிய இரும்பு கொண்ட அடுக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அவுட்டர் கோர், வெளிக்கரு. இதுக்கு பேர் என்ன? வெளிக்கரு. பி ஆப்ஷன் மார்க் பண்ணுங்க. தேட் பண்ண magma இஸ் ஃபவுண்ட் இன் த டேஷ் மேண்டர். அதாவது புவி பாறைக்குழம்பு வந்து என்ன எந்த அடுக்கு அப்படின்னா மேண்டர், அதாவது கவசம். Next, fourth பாருங்க, the movement of tectonic plates is induced by dash energy, thermal, அதாவது வெப்ப ஆற்றல். இது வந்து புவித்தட்டுகளின் நகர்வு எந்த ஆற்றலை வெளிப்படுத்துது அப்படின்னா நமக்கு வெப்ப ஆற்றல். அடுத்து ஃபிஃப்த்து, in the ancient period Gondwana land moved towards dash direction. அதாவது ஆதியில் முதல்ல வந்து இந்த கோண்டுவான நிலப்பகுதி வந்து எதை நோக்கி நடந்தது அப்படின்னா நார்த், வடக்கு. ஆப்ஷன் மார்க் பண்ணுங்க. சிக்ஸ்த்து, மெனி மில்லியன் இயர் ago இந்தியா வாஸ் ஏ பார்ட் ஆஃப் த சூப்பர் காண்டினென்ட். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே இந்தியா வந்து டேஷ் கண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தவங்க கோண்டுவானா. இது நீங்கள் மார்க் பண்ணியிருக்க. பாருங்கள், the movement of plates that creates twist and tension in the rocks, causing them to stretch and cracks result in. அதாவது புவித்தட்டு நகர்வதனால் ஏற்படும் அழுத்தம், இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் வந்து என்னன்னா ஃபால்ட், அதாவது பிளவு. எய்த்து டேஷ் ரெஃபர்ஸ் டு a bowl shaped depression found at the top of the volcano வந்து கிரியேட்டர். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு பேஜ் வந்து 163 இருக்கு பாருங்கள். போல் சேஃப்டி பிரசன் ஃபவுண்ட் டாப் அப் எழுதுறதுக்கு அதுதான் ஆன்சர். இதுனா எரிமலையின் மேற்பகுதியில் உள்ள கிண்ணமோட பள்ளமான அமைப்பு. இதுக்கு வந்து நமக்கு என்னன்னு சொன்னால் அதாவது எரிமலை வாய். சரியா? The point of origin of an earthquake is called that. அதாவது புவி அதிர்வுகளை உருவாக்கும் புள்ளி வந்து என்ன அப்படின்னா கீழ்மைய ஃபோக்கஸ். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எண்டோஜெனிக் ப்ராசஸ் வந்து வேல்கனிக் மேண்டல் வந்து SIMA சீமா. கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ் வந்து சப்ஜெக்ஷன் ஜோன். எர்த்குவேக் வந்து என்னது? எர்த்குவேக் வந்து சீஸ்மோகிராஃப். கம்போசிட் வெல்கினோ வந்து பசிபிக் ஓசன். அதாவது உட்புற செயல்கள் கவசம். இது வந்து இணை மில்லை புவி அதிர்ச்சி கூட்டு எரிமலை. நில அதிர்வு படம், அளவை படம், புவித்தட்டு அமிழ்தல், வெல்கனான எரிமலை, பசிபிக் பெருங்கடல், சிமா. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் எது சரின்னு பார்க்கலாம். மவுண்டன் ஃபூஜியாமா, அதாவது ஃபியூஜி இஸ் ஏ டோர்மெண்ட் வெல்கனோ அப்படின்னா இது வந்து உறங்கும் எரிமலை. மவுண்டன் கிளிமஞ்சாரோ இஸ் ஏ டோர்மெண்ட் வெல்கனோ, இதுவும் வந்து உறங்கும் எரிமலை கிளிமஞ்சாரோ. மவுண்டன் தான்சானியா இஸ் ஏ டோர்மெண்ட் வெல்கனோ. இது வந்து எது உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்ட், ஃபியூஜ். அப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். வந்து மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட், magma gushes out when it finds vents. அதான் magma வந்து பாறைக்குழம்பு வந்து துவாரம் வழியாக வெளியேறும். ரீசன் பாருங்க, இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டெய்ன்ஸ் கம்ப்ரஸ்ட் காட் magma. அதாவது புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறைக்குழம்பினால் கொண்டிருக்கும். வந்து இது தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
and reason are true. That one பாருங்க. Statement 1. Mountain ranges are formed by the collision of tectonic plates. Statement 2 பாருங்க. The movement of tectonic plates is due to the thermal energy from the mantle. அதாவது புவித்தட்டு ஒன்றொன்று மோதுனால உங்களுக்கு மழை தொடரில் தோற்றுவிக்கப்படுகிறது. ரெண்டாவது கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டு நகருதுன்னு போட்டிருக்கு. இதில் எது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இது டி தான். ஆன்சர் பிரீஃப் பாருங்க. ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் த எர்த். 158 பாருங்க. அதாவது புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக பாருங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் ஒன், மென்ஷன் த லேயர் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். 157 புவியின் உள்ள அடுக்குகள் யாவை? 157 பாருங்கள். இந்த 3 லைன் மட்டும் மார்க் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கிரஸ்ட், மேண்டல், கோர் இந்த 3 தான் வரணும். 3 லேயர் இது மட்டும் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ் அதாவது புவித்தட்டுகள். 160 இதில் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து, வாட் இஸ் சுனாமி? 163. 162 இதிலேருந்து ஆரம்பித்து பாருங்கள். இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் 163 இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். இதில் 162, 163 அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த வெல்கனோ? மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்பனன்ட்ஸ். 163 அதாவது எரிமலை என்றால் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன? 163 பாருங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் எரிமலை என்றால் என்ன, இது கூறுகள், இந்த டாபிக் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த்துடைய ஆன்சர், ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். 6, வாட் இஸ் an earthquake and how it occurs? அதாவது எர்த்குவேக்னா என்ன, புவி அதிர்ச்சினா என்ன, அது எவ்வாறு உருவாகிட்ட 162 பக்கத்தில் இருக்குது. 162 இதிலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் 6 கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின், வாட் ஆர் seismic waves and mention its type. 162 புவி அதிர்வலைகள் என்னென்ன, அவற்றின் வகைகள் யாவை? 162 பாருங்கள். seismic waves இதிலிருந்து இது வரைக்கும் seismic 7. அடுத்த டைப்ஸ் இருந்த தலைப்பு மட்டும். செகண்டரி, சர்ஃபேஸ் இது மட்டும் மார்க் பண்ணுங்க. 7th கொஸ்டின் இதிலேருந்து இது வரைக்கும் இந்த டாப்பிக்கு, இந்த டாபிக், அந்த டாபிக் 7th கொஸ்டினோட ஆன்சர். 8th கொஸ்டின், ரைட் அபவுட் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அதாவது பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி எழுதணும். 164. 164 மோஸ்ட் இதுலேருந்து ஆரம்பித்து வேர்ல்டு வரைக்கும் 8th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள். கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். இது என்ன ரீசன்? SiAl அதாவது சிலிக்கான் அலுமினியம் ஃப்ளோட்ஸ் ஓவர் சிலிக்கான் மெக்னீசியம். பாருங்கள், இது மிதக்கு காரணம் என்ன அப்படின்னா பாருங்கள், பிகாஸ் இட் ஹேஸ் ஏ லோயர் டென்சிட்டி. இது குறைந்த அடர்த்தியை கொண்டுள்ளது. இதுதான் நமக்கு பதில். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செகண்டு, igneous rocks are also called primary rocks or mother rocks. அதாவது தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இதுதான் காரணம் கேட்டிருக்கு. 159 பாருங்கள். 159 இதிலேருந்து இக்னேசியஸ் இதிலேருந்து இது வரைக்கும் செகண்டுடைய ஆன்சர் தான். 5th ரவுண்டில் செகண்டுடைய ஆன்சர். 6, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வேறுபடுத்துக
கோர் அண்ட் crust, அதாவது கருவம் அல்லது மேலோடு. கோர் அண்ட் crust 158, 159. 158ல் crust இதுலேருந்து இது வரைக்கும், அடுத்து வந்து இதிலேருந்து ஆரம்பித்து இது வரை, இதுலேருந்து ஆரம்பித்து இது வரை, இந்த 3 பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணுங்கள். அடுத்து 159ல் கோர் இதுலேருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டின், எபி சென்டர் அண்ட் ஹைப்போசென்டர் பாருங்கள். 162 மேல் மையம் கீழ் மையம். 162ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எபி சென்டர் ஹைப்போசென்டர். பாருங்கள் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் 160, அதாவது விலகும் எல்லை இணையும் எல்லை. 160ல் பாருங்கள் கன்வர்ஜென்ட் பாயிண்ட் பவுண்ட்ரி இதிலேருந்து இது வரைக்கும், டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி இதுலேருந்து இது வரைக்கும். நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. வேறுபடுத்துகையில் 3க்கான ஆன்சர் தேட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ், அதாவது முதன்மை அலைகள் இரண்டாம் அலைகள். பாருங்க 162. 162ல் இருக்க பிரைமரி வேவ்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும், செகண்டரி வேவ்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். ஃபோர்த்துடைய ஆன்சர் வேறுபடுத்துக ஃபோர்த்து. ஃபிஃப்த்து, சீல்டு வேல்கனோ அண்ட் வேல்கனிக் டோம் 164. இதில் வந்து கவச எரிமலை கும்மட்ட எரிமலை வேறுபடும். பாருங்கள் 164ல் சீல்டு வேல்கனோ இதிலேருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல் இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து வேல்கனோ டோம் இதிலேருந்து இது வரைக்கும். ஆக ஃபிஃப்த்துடைய ஆன்சர் இதிலேருந்து இது வரை. நெக்ஸ்ட்டு ரைட் ஆன்சர் இன் பேராகிராஃப். ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். புவி அமைப்பு வரி பேஜ் நம்பர் 157லேருந்து 159 வரைக்கும் இருக்குது. 157ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் இதுலேருந்து ஆரம்பித்து 158 போங்க. 158ல் ஃபஸ்ட்டு, 159ல் மேண்டல் கோர் இது வரைக்கும், இந்த ஃபீல்டு வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து ரைட் நோட் ஆன் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் எர்த், அதாவது அகச்செயல்பாடு அகச்செயல்முறைகள் புற செயல்முறைகள் குறித்து எழுது. 160. 160ல் பாருங்கள் இன்டர்னல் ப்ராசஸ் இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும். இந்த மாதிரி நீங்கள் டாபிக் போட்டு எழுதிடுங்க. இந்த டாப்பிக்கு இதுவும் இதுவும், எக்ஸ்டர்னலுக்கு இது மட்டும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், how are volcanoes classified based on the periodicity of their eruptions? எரிமலை வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகை கேட்டிருக்கு. 163 பாருங்கள் பேஜ் நம்பர் 163, 164ல் இருக்குது இதனுடைய வகைகள். 163ல் பேஸ்ட் ஆன் இதுலேருந்து ஆரம்பித்து இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதுலேருந்து ஆரம்பித்து இந்த பேஜ் ஃபுல் இதான் அதனுடைய வகைகள். ஆக்டிவ் எழுதுனா 164ல் டான்ஸானே வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெல்கனோஸ், அதாவது எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாரும். பேஜ் நம்பர் 164. 164ல் இருக்கா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெல்கனோஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ், டிஸ்கஸ்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. ஃபோர்த் டீட்டெயில் கொஸ்டினோட ஃபோர்த்தோட ஆன்சர். அடுத்து மேப்புகள் பாருங்கள். ஒரு வேர்ல்டு மேப் அவுட்லைன் மேப் எடுத்துகிட்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இது வந்து நம்ம வரையலாம். பசிபிக் நெருப்பு வளையம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துடுங்க. இதிலேருந்து இப்படி வாங்க, இதான் எனது பசிபிக் நெருப்பு வளையம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி போடுங்க. இதிலேருந்து இது வரை, அடுத்து இதிலேருந்து இது வரை, இதுதான் பசிபிக் நெருப்பு வளையம். சரியா? ரிங் ஃபயர் பாருங்கள். எர்த்குவேக் ப்ரௌன் சோன் எனி 2 இதில் ஒரு புள்ளி வைங்க, இது துருக்கி, இதில் ஒரு புள்ளி வைங்க இந்தோனேசியா. இந்த ரெண்டும் வந்து புவி அதிர்ச்சி மண்டலம். பாருங்கள் லொக்கேட் எனி 2 ஆக்டிவ் வெல்கனோஸ் ஆஃப் த வேர்ல்டு.
பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மலை மாதிரி போட்டுருங்க. இதான் வந்து புஜி மலை, ஹவாய், இந்த 2 இடம். அடுத்தது ஹிமாலயஸ் அண்ட் ஆல்ப்ஸ் ரேஞ்சஸ், அதாவது இமயமலையும் ஆல்ப்ஸ் மலை. பாருங்கள் இதில் வந்து இமயமலை, இதில் வந்து ஆல்ப்ஸ் மலை தொடரும். அடுத்து பாருங்கள் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஈஸ்ட் ஆப்ரிக்கா, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு. இதில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி போட்டு அது பிளவு பள்ளத்தாக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.